வணக்கம். கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ட்ரம்ப் எடுத்த அதிரடி முடிவு. அடுத்த 48 மணி நேரம் மிகவும் முக்கியம். கனடா பிரதம காரணி விடுத்த அறிவிப்பு. உலகையே மாற்றப்போகும் கனடாவின் திட்டம். கனடாவில் கொட்டப்போகும் பணமழை. இனி கனடாவில் பிறந்தால் குடியுரிமை இல்லையா? கனடா குடியுரிமை சட்டத்தில் புதிய திருத்தம். கனடா தபால் சேவை மீண்டும் தொடங்குமா? கனடா தபால் ஊழியர்கள் எடுத்த புதிய முடிவு. திடீர் அறிவிப்பு. கனடாவை உலுக்கிய 3 மாத குழந்தையின் மரணத்தில் திடீர் திருப்பம். விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல். இனி தொடர்பான விரிவான செய்திகள். காசாவில் நீடித்த அமைதியை ஏற்படுத்தும் நோக்கில் அமெரிக்கா முன்னெடுத்த சமாதான திட்டத்துக்கு இஸ்ரேலும் ஹமாஸும் ஒப்புக்கொண்டுள்ளன. இது பணைய கைதிகள் விடுதலைக்கும் 2 வருட கால மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் வழிவகுத்துள்ளது. கனடா பிரதமர் மார்க் கார்னி இதனை நம்பிக்கைக்கான நாள் என்று பாராட்டியதோடு ஹமாஸ் பிடித்து வைத்துள்ள அனைத்து பணைய கைதிகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இந்த ஒப்பந்தம் சாத்தியமானதுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் திறமையான தலைமைத்துவமே காரணம் என்று கார்னி குறிப்பிட்டார். கத்தார், எகிப்து மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளும் இந்த முயற்சிக்கு முக்கிய பங்காற்றியுள்ளன. கனடா ஏற்கனவே காசாவிற்கு $340 மில்லியன் மனிதாபிமான உதவியை வழங்கியுள்ள நிலையில் போருக்கு பிந்திய காசாவின் நிர்வாகத்தில் சர்வதேச அமைதிப்படையில் பங்காற்றுவது குறித்து பரிசீலித்து வருகிறது. ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதில் அடுத்த 48 மணி நேரம் மிகவும் முக்கியமானது என்று பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகத்தின்படி ஹமாஸிடம் இன்னும் 48 பணைய கைதிகள் உள்ளனர். அவர்களில் 20 பேர் உயிருடன் இருப்பதாக நம்பப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்திலிருந்து ஒரு கவலைக்குரிய செய்தி வெளியாகியுள்ளது. அங்கு கட்டுப்பாடற்ற நச்சு போதைப்பொருள் பாவனையால் கடந்த ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் மட்டும் மொத்தம் 302 பேர் உயிரிழந்துள்ளனர். மாகாணத்தின் மரண விசாரணை சேவை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி ஜூலையில் 153 பேரும் ஆகஸ்டில் 149 பேரும் பலியாகியுள்ளனர். இது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5 மரணங்கள் பதிவாவதை காட்டுகின்றது. பிரேசர் மற்றும் வான்குவர் ஹாஸ்டல் ஆகிய சுகாதார பகுதிகளிலேயே பாதிக்கும் மேற்பட்ட மரணங்கள் நிகழ்ந்துள்ளன. உயிரிழந்தவர்களில் 2 பங்கினர் 30 முதல் 59 வயதுக்குட்பட்டவர்கள் என்பதுடன் இவர்களில் 78% பேர் ஆண்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பரிசோதனைகளில் 70% மரணங்களுக்கு ஃபென்டனைல் என்ற கொடிய போதைப் பொருளே காரணம் என தெரியவந்துள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் நடைபெற்று வரும் பொது ஊழியர் சங்கத்தின் வேலைநிறுத்தம் மாகாணத்தின் மதுபான விநியோகத்தை முற்றிலுமாக முடக்கியுள்ளது. நூற்றுக்கணக்கான $மில்லியன் மதிப்புள்ள மதுபானங்கள் கிடங்குகளில் தேங்கியுள்ள நிலையில் நன்றியறிதல் மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கால விற்பனையை நம்பியுள்ள சிறு வணிகங்கள் பெரும் ஆபத்தில் உள்ளன. நாங்கள் இந்த அமைப்பால் பணைய கைதிகளாக வைக்கப்பட்டுள்ளோம் என இறக்குமதியாளர் சங்கம் கவலை தெரிவித்துள்ளது. மாகாண சட்டப்படி அரசாங்கத்தின் விநியோக கிளை மூலமே மதுபானம் விற்கப்பட வேண்டும். ஆனால் அந்த மையம் மூடப்பட்டுள்ளதால் கடைகளுக்கும் உணவகங்களுக்கும் கையிருப்பு தீர்ந்து வருகிறது. தொற்றுநோய் காலத்தில் அத்தியாவசிய சேவையாக கருதப்பட்ட இது தற்போது அந்த தகுதியை பெறவில்லை என அரசாங்கம் கூறுகிறது. கடந்த காலங்களில் BCGEU சங்கம் மதுபான கடை மறியல்களை நீக்கியுள்ளது. ஆனால் அந்த நகர்வுகளை அரசாங்கம் சாதகமாக பயன்படுத்திக் கொண்டதாக சங்கத்தின் தலைவர் பவுல் பிஞ்ச் வாதிட்டார். நல்லெண்ணத்தின் அடிப்படையில் எந்தவொரு மறியலையும் கைவிட எனது உறுப்பினர்களின் விருப்பம் பூஜ்யமாக உள்ளது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். இதனால் மிக பெரும் நெருக்கடி தொடர்கிறது. பிரம்டனில் வியாழக்கிழமை மாலை சுமார் 4:40 மணியளவில் ஃபிஞ்ச் அவென்யூ மற்றும் கென்வியூ புளவார்ட் சந்திப்பில் SUV மற்றும் ட்ரக் ரக வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிய விபத்தில் 70 வயது பெண் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஹெலிகாப்டர் மூலம் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். மத்திய சாரதி சிறு காயங்களுடன் சம்பவ இடத்திலேயே இருந்துள்ளார். விபத்தின் தாக்கத்தில் SUV வாகனத்தின் கூரை முற்றிலுமாக பிந்து எறியப்பட்டதுடன் வாகனத்தின் பாகங்கள் வீதி முழுவதும் சிதறி கிடந்தன. விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் பீல் போலீசார் விசாரணையை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். கனடாவின் சாஸ்கட்டூன் நகரில் 13 வயது அகதி சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் 72 வயதான பாதிரியார் ஜாங்கோ கோலாஷ்கிக்கு 8 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு செயின்ட் ஜார்ஜ் உக்ரைனிய தேவாலயத்தில் சிறுமியின் சத்தமின்றி அவரை முத்தமிட்ட குற்றச்சாட்டில் பாதிரியார் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஆன்மீக தலைவர் என்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தப்பட்டதே தீர்ப்புக்கு முக்கிய காரணம் என நீதிபதி குறிப்பிட்டார். இந்த முத்தம் தனது கலாச்சாரத்தின் ஒரு பாரம்பரிய வாழ்த்து முறை என்றும்
என்றும் பாலியல் நோக்கமற்றது என்றும் பாதிரியார் முன்வைத்த வாதத்தை நீதிமன்றம் நிராகரித்தது. அரசு தரப்பு 8 மாத சிறை தண்டனை கோரிய நிலையில் பாதிரியார் தரப்பு வீட்டுக்காவலை கோரியது. பாதிக்கப்பட்ட சிறுமி இந்த சம்பவத்தால் தனக்கு தீவிர வலியும் அவமானமும் ஏற்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இறுதி தீர்ப்பின்படி பாதிரியாருக்கு 8 மாத சிறை தண்டனையுடன் 18 மாதங்கள் நன்னடத்தை காலமும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தண்டனையால் அவர் தனது வீடு, வேலை மற்றும் ஓய்வூதியம் என அனைத்தையும் இழந்துள்ளார். ஒட்டோவாவின் பார்கவன் பகுதியில் உள்ள செயின்ட் மதர் தெரேசா உயர்நிலை பாடசாலையில் மாணவர் ஒருவரிடம் துப்பாக்கி இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வியாழக்கிழமை இடம்பெற்ற இந்த சம்பவத்தை அடுத்து குறித்த பாடசாலையும் அருகிலுள்ள மற்றொரு பாடசாலையும் பாதுகாப்புக்காக உடனடியாக மூடப்பட்டன. போலீசார் நடத்திய சோதனையில் ஒரு ஏர்சாஃப்ட் மற்றும் பெல்லட் வகை துப்பாக்கி கைப்பற்றப்பட்டது. இந்த துப்பாக்கி பாடசாலை வளாகத்தில் பயன்படுத்தப்படவில்லை எனவும் சம்பவத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் போலீசார் உறுதிப்படுத்தினர். பாடசாலையில் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக அதிபர் வாண்டர் சைம்ஸ் அறிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட மாணவர்களில் ஒருவர் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் விசாரணை தொடர்ந்து நடைபெறுகிறது. இதுவரை எவர் மீதும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படவில்லை. இதேவேளை இந்த சம்பவத்துக்கு தொடர்பில்லாத தனிப்பட்ட மருத்துவ அவசர நிலை ஒன்றும் அதே நேரத்தில் பாடசாலையில் இடம்பெற்றதாக பாடசாலை சபை தெரிவித்துள்ளது. கனடாவின் நோர்த் பேயில் 3 மாத குழந்தை இறந்த சம்பவம் தொடர்பாக இருவர் மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஜனவரி 13ஆம் தேதி லாவா சாலை பகுதியில் உள்ள வீட்டில் குழந்தை ஒன்று உயிர் அறிகுறிகள் இன்றி மீட்கப்பட்டது. பலமான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த குழந்தை ஜனவரி 19ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. சுமார் 9 மாதங்கள் நீடித்த போலீஸ் விசாரணை மற்றும் பிரேத பரிசோதனை முடிவுகளை தொடர்ந்து 32 வயதான ஆண் மற்றும் 31 வயதான பெண் அக்டோபர் 9ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மீது மனித கொலை, உடல் ரீதியான தாக்குதல் மற்றும் குழந்தைக்கு தேவையான வசதிகளை வழங்க தவறியமை ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது மிகவும் கடினமான விசாரணை என போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரும் தற்போது பிணை விசாரணைக்காக காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்த தகவல் தெரிந்தவர்கள் கிரைம் ஸ்டாப்பர்ஸ் அமைப்பை தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ விக்டிம் சர்வீசஸ் நிபிசிங் என்ற அமைப்பும் தயாராக உள்ளது. மொன்ட்ரியலை தளமாக கொண்ட கார்பன் அகற்றும் நிறுவனமான டீப் ஸ்கை தென்மேற்கு மனிடோபாவில் உள்ள மிகப்பெரிய நேரடி காற்றுப்பிடிப்பு வசதிகளில் ஒன்றை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டம் கனடாவின் ஒரு புதிய தூய்மையான தொழில்நுட்பத்துறைக்கு வழிவகுக்கும் என்று அந்த நிறுவனம் கூறுகிறது. டீப் ஸ்கை மனிடோபா என்று அழைக்கப்படும் இந்த வசதி வளிமண்டலத்திலிருந்து ஆண்டுக்கு 5 லட்சம் டன் கார்பன் டை ஆக்சைடு அகற்றும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் முதற்கட்டமாக 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் தொடங்கப்பட உள்ள 200 மில்லியன் மதிப்பிலான கட்டுமானத்தில் ஆண்டுக்கு சுமார் 30,000 டன் கார்பன் டை ஆக்சைடை கையாளப்படும் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது. மனிடோபாவின் தனித்துவமான புவியியல் அமைப்பு மற்றும் தூய்மையான நீர் மின்சாரம் காரணமாக இந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலையின் முக்கிய சிறப்பம்சம் என்னவென்றால் கைப்பற்றப்படும் கார்பன் டை ஆக்சைடு கொண்டு செல்லப்படாமல் அதே இடத்திலேயே நிரந்தரமாக சேமிக்கப்படும். இந்த மாபெரும் திட்டத்தின் மூலம் 1000க்கும் மேற்பட்ட கட்டுமான வேலைகளும் நூற்றுக்கணக்கான நிரந்தர பணிகளும் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உள்ளூர் நகராட்சிகள் மற்றும் டகோடா கிராண்ட் கவுன்சில் உள்ளிட்ட பழங்குடி அமைப்புகள் இந்த திட்டத்துக்கு முழு ஆதரவு தெரிவித்துள்ளன. டெக்சாஸில் உள்ள உலகின் மிகப்பெரிய ஆலைக்கு நிகரான இந்த திட்டம் கார்பன் அகற்றுதல் தொழில்நுட்பத்தில் கனடாவை உலக அளவில் ஒரு முன்னணி நாடாக நிலைநிறுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கனடாவின் குடியுரிமை கொள்கையில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ள ஒரு முக்கிய செய்தி மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனடாவின் கன்சர்வேட்டிவ் கட்சி நாட்டில் தற்காலிகமாக வசிப்பவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு தானாக வழங்கப்படும் பிறப்புரிமை குடியுரிமையை முடிவுக்கு கொண்டுவர ஒரு புதிய திட்டத்தை முன்மொழிந்துள்ளது. இந்த திட்டத்தின்படி இனி கனடாவில் பிறக்கும் குழந்தையின் பெற்றோரில் குறைந்தது ஒருவராவது கனேடிய குடிமகனாகவோ அல்லது நிரந்தர பதிவாளராகவோ இருக்க வேண்டும். 2.8 மில்லியனை தாண்டியுள்ள தற்காலிக குடியேறிகளால் வீட்டு வசதி மற்றும் சுகாதாரத்துறையில் ஏற்பட்டுள்ள அழுத்தமே இத்தகைய மாற்றத்துக்கு காரணம் என கன்சர்வேட்டிவ் கட்சி கூறுகிறது. ஆனால் லிபரல் அரசாங்கமும் மனித உரிமை அமைப்புகளும் இதை அச்சத்தை தூண்டும் செயல் என கடுமையாக விமர்சித்துள்ளன. இந்த மாற்றம் சில குழந்தைகளை நாடற்றவர்களாக மாற்றும் அபாயம் இருப்பதாகவும் அவர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த முன்மொழிவு தற்போது நாடாளுமன்ற குழுவில் நிராகரிக்கப்பட்டுள்ளது. எனினும் இதன் எதிர்காலம் அடுத்த பொது தேர்தலின் முடிவிலேயே தங்கியுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கனடாவின் குடிவரவு வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமையலாம் என்றும் கூறப்படுகிறது.
கனடா தபால் ஊழியர் போராட்டத்தில் முக்கிய தீர்ப்பமாக நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தை சனிக்கிழமை காலை 6 மணி முதல் சுழற்சி முறை வேலை நிறுத்தமாக மாற்றுவதாக கனேடிய தபால் ஊழியர் சங்கம் அறிவித்துள்ளது. மக்களுக்கு தபால்களை விநியோகிக்கும் அதே வேளையில் நல்ல கூட்டு ஒப்பந்தங்களுக்கான எங்கள் போராட்டம் தொடரும் என சங்கத்தின் தலைவர் ஜான் சிம்சன் தெரிவித்துள்ளார். கிட்டத்தட்ட 2 வருடங்களாக பேச்சுவார்த்தைகள் நீடிக்கும் நிலையில் CJPW மற்றும் கனடா போஸ்ட் ஒரு தீர்வை காண வேண்டுமென வேலைவாய்ப்பு அமைச்சர் பாட்டி ஹைது வலியுறுத்தியுள்ளார். அடுத்த 10 ஆண்டுகளில் வீட்டுக்கு வீடு தபால் விநியோகம் நிறுத்தப்படும் என்ற அரசின் அறிவிப்பை தொடர்ந்து செப்டம்பர் 25 அன்று இந்த வேலை நிறுத்தம் ஆரம்பமானது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அரசாங்கத்தின் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்க கனடா போஸ்ட் நிறுவனத்துக்கு 45 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. கனடாவின் எட்மண்டனில் COVID-19 தடுப்பூசிக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் மக்கள் கடும் விரக்தியில் உள்ளனர். மேற்கு எட்மண்டனில் உள்ள தனியார் மருந்தகங்களால் ஒரு நாளைக்கு 5 தடுப்பூசிகள் மட்டுமே வழங்க முடிகிறது. அதே சமயத்தில் அரசாங்கத்தின் 4 மையங்களில் தடுப்பூசி பெற 2 வாரங்கள் வரை காத்திருக்க வேண்டியுள்ளது. செப்டம்பரில் தகுதியானவர்களுக்கு இலவசமாக தொடங்கிய தடுப்பூசி திட்டம் அக்டோபர் 20 முதல் மற்றவர்களுக்கு $100 கட்டணத்தில் வழங்கப்படும். தனியார் காப்பீடு இல்லாதவர்கள் இந்த கட்டணத்தை செலுத்த வேண்டும். முன்பு மத்திய அரசு செய்த தடுப்பூசி கொள்முதலை இந்த ஆண்டு முதல் மாகாண அரசே நேரடியாக செய்வதால் இந்த விநியோக பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக மருந்தாளர் மைக்கேல் ரீல்ஸ் தெரிவிக்கின்றார். அரசாங்கத்தின் ஆன்லைன் முன்பதிவு முறை மிகவும் சிக்கலாக இருப்பதால் மக்கள் தன்னிடம் ஒரு நாளைக்கு 15 முதல் 20 முறை அழைப்பு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு மட்டும் அல்பர்டாவில் 400க்கும் மேற்பட்டோர் கோவிட் தொற்றால் உயிரிழந்த நிலையில் அக்டோபர் 9 வரை மாகாணம் முழுவதும் சுமார் 34,779 தடுப்பூசிகள் மட்டுமே போடப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அது மட்டுமல்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது. மறக்காமல் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கு கனேடிய இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.